எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. Thank you, Jesus. We worship you, Lord. சேர்ந்து பாடுமா? எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. கரங்களை மேல உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு உந்தன் வீடாய், உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் எங்கள் இயேசு நாயகா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் மாம்சக்கிரியை, மாம்சக்கிரியை போக்கும் எங்கள் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும். கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி இயேசு நாயகா, குழந்தை உள்ளம், குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும். என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீயே. என்னை உமக்கு தந்தேன், என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எங்கள் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. இயேசு நாயகா, திரும்ப வீழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை வீழாது காரும். கரங்களை மேல உயர்த்தி ஒரு குரலாய் சொல்லுவோமா? எங்கள் இயேசு நாயகா, ஹல்லேலூயா. இயேசு நாயகா, கிருபை வீழாது காரும் இயேசு நாயகா. ஆஹா
அல்லேலூயா, அல்லேலூயா, சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சொல்லுவோம் ஒரு குரலாய், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து. கரமுயர்த்தி ஒரு குரலாய், யேசுவா, அல்லேலூயா, கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கரங்களை உயர்த்தி, ஆஹா, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள் வரைக்கும். மேத்யூ சாப்டர் 6 and 9-12 போன வாரம் வாசித்தோம், திரும்ப வாசிப்போம். உங்கள் தமிழில் கொடுத்துருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது சேர்ந்து சொல்லுமா. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், மன்னிப்பது போல எங்கள் கடன்கள் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். சீஷர்கள் இயேசுவை பார்த்து 2ஆம் வாரம் தொடர்கிறோம். போன வாரம் பேசினது உங்கள் நினைவில் இருக்கும். தகப்பன் அப்பான்னு பேசணும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தகப்பன். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு? ஞாபகத்தில் இருந்தால் தானே. எனிவேஸ், ஸோ சீஷர் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு கேட்டாங்க. இப்படி வாரம் இன்னொரு 5 வாரம் படித்தோன்னு வைங்களேன், எல்லோரும் இதை மனப்பாடமாக கற்றுப்பீங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த பங்குக்கு வருவோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல்
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. முக்கியமான ஒரு விஷயத்தை ஜெபத்தை குறித்து இங்கே கற்றுக்கணும். இந்த ஜெபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன இருக்குன்னா பெட்டிஷன். நிறைய பேர் இந்த காலத்தில் ஜெபிக்க வேணாம் கேட்க வேணாம் என்று சொல்லுகிற இந்த காலத்தில் ஆண்டவர்கிட்ட சீஷர்கள் ஜெபத்தை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபோது அவர் கற்றுக் கொடுத்த மாதிரி ஜெபத்தினுடைய முக்கியமான பங்கு ஆஸ்க், கேளுங்கள், விண்ணப்பம், வேண்டுதல் செய்யுங்கள் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ இந்த பரமண்டல ஜெபத்தை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இட் இஸ் அ ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன், வேண்டுதல்களின் ஜெபம். துவங்கும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே என்று சொல்லும்போது துதி. ஸோ இட் பிகின்ஸ் வித் பிரைஸ், துதியில் தொடங்கி முடிக்கும்போது துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கே என்று துதியில் முடிக்கிறார். துதியில் தொடங்குகிற ஜெபம், துதியில் முடிக்கிறார். நடுவில் பார்த்தீங்கன்னா அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை தாரும், எங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதரும், பெட்டிஷன் எல்லாமே என்னை கேளு அப்படின்றார். இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட கேளுங்கன்றார். ஸோ துதியில் தொடங்குகிறது, துதியில் முடிக்கப்படுகிறது. இன் பிட்வீன் இஸ் பெட்டிஷன், வேண்டுதல். 3 வார்த்தைகள் எல்லா வாரம் போல் இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன். 3 வார்த்தைகள். ஆண்டவர் தன் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஜெபிக்க வரும்போது நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும்னு அவர் விரும்புகிறார். கேட்கல, உங்களுக்கு கேட்கல, சரியா? அதனால் கேட்காதவங்களுக்கு திரும்ப கேட்குற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்க அவர்கிட்ட வரும்பொழுது உட்கார்ந்து நீங்கள் நேரத்தை வீணாக்கி போகாமல் என்னை துதிக்கணும், என்னை எப்பொழுதும் துதிக்கணும். ஆனால் உங்கள் ஜெபத்தில் முக்கியமாக ஒன்று இருக்கணுன்றாரு, என்கிட்ட கேளுங்கன்றார். இந்த ஜெபத்தின் மாதிரியை நான் பார்க்கிறேன். ஸோ ஜீசஸ் ஃபில்ட் மோஸ்ட் ஆஃப் திஸ் ப்ரேயர் வித் ஆஸ்கிங். அது கீழே நம்ம அந்த கொடுத்தீங்கன்னா இப்படி பரமண்டப்பு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு கேட்க சொல்கிறார். யாரும் கேள். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு கேளுன்றார். ஆமேன். இப்படி படிச்சுட்டே வந்தீங்கன்னா கேளு கேளு கேளு. நீங்கள் நிறைய பேர் கேட்குறதே கிடையாது. ஒரு கடமைக்காக சிலர் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிற என்கிட்ட கேளுன்றார். கேட்கறதுலேருந்து யாரும் பின்வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவரே கேட்க சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் கூட சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடுன்றார். ஆஸ்க் மீ. திஸ் பிரேயர் இஸ் அ பிரேயர் ஆஃப் பெட்டிஷன். இன்னைக்கிற நிறைய பேர் கேட்க வேண்டிய விதத்தில் கர்த்தரிடத்தில் கேட்கணும். வசனத்தின் ஆழங்களை நான் வசனங்கள் படித்து போகிறேன். யோவான் 13 கடைசி ராப்போஜனம். இயேசு சீஷர்களின் கால்களை கழுகுகிறார். யோவான் 17 தோட்டத்தில் இருந்து கொண்டு என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று அவர் வேண்டுதல் செய்கிறார். ஆனால் 13க்கும் 17க்கும் நடுவில் 14, 15, 16 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு போஜனத்தை உண்ணுகின்ற அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடல்களில் அதிகமாய் அவர் சொன்னதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 14:13 14:13 of the gospel according to John இப்படி சொல்றார், and whatever you ask in my name that I will do, that the Father may be glorified in the Son. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டால், பக்கத்தில் ஒருத்தரை தட்டி கேட்க மாட்டியா அப்படின்னு. 14:14 என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் 14:14 if you ask anything, என்னங்க இங்கிலீஷ்ல ask, என்னை எதை கேட்டாலும் என் நாமத்தில் நான் அதை உங்களுக்கு செய்வேன்றார். கேட்க மாட்டீங்களா? 15ஆம் அதிகாரம் வரும்போது 15:7 நீங்கள் என்னிலும், if you abide in me and my words abide in you, you will ask whatever you desire. என்கிட்ட எதை வேணா கேளுன்றாரு, அது உனக்கு செய்யப்படும் அப்படின்றார். அப்போ நமக்கு இல்லாததுக்கு காரணம் நீங்க கேட்கலையோ. இன்னும் வசனத்தை காட்டுற உங்களுக்கு, நீங்க போகும்போது கேட்டுட்டே போனோம் வீட்டுக்கு. 16ஆம் அதிகாரத்தினுடைய 23, 24 இப்படி வாசிங்க. and in that day you will ask me nothing, most assuredly I say to you, ask whatever you ask the Father in my name, he will give you. என் பிதாவினிடத்தில் என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். 24 சொல்றார், இதுவரைக்கும் until now you asked me nothing in my name, and you will receive that your joy may be full.
ஸோ இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை தொடங்கும் போது 6ஆம் அதிகாரம் 9 பரமண்டல ஜெபத்தை தொடங்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, 8ஆம் வசனம். மத்தேயு 6:8 இப்படி சொல்றாரு, your father knows the things you have need of. இந்த வசனத்தை சிலர் பாதியா அறக்குறையா படிச்சுட்டுனா திரும்ப சொல்லுவாங்க, நீ கேட்கவே வேணாம், ஏன்னா அவர்களெல்லாம் ஒழுங்கா படிங்க, திரும்ப படிங்க. என்ன திரும்ப எழுதியிருக்காரு, therefore do not be like them, for your father knows the things you have need of before you ask him. நீங்க கேட்கணுமா, ஆனா கேட்கறதுக்கு முன்னாடியே கேட்கிற விஷயம் அவருக்கு. நம்மால அறகுறையாவே வசனம் படிக்கிறது. அவர் கேட்க வேணான்னு சொல்ல, கேளுன்றார். ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி நீ என்ன கேட்பேன்னு எனக்கு நல்லா, அதனால நீ கேட்க வேணான்னு சொல்ல. நீங்க என்ன செய்யணுங்க, ஜெபத்தில் முழுமையாவே பெட்டிஷன் பரமண்டல ஜெபத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கேளுங்கள். ஆமென். ஸோ அவர் பிதாவுக்கு தெரியும், அதனால கேட்க வேணான்னு சொல்லல, கேட்க சொல்றார். மத்தேயு 7க்கு போவோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லும், கேளுங்கள் தரப்படும். எங்கமே கேட்கணும் சொல்றாரு, கேளுன்றார். ask of me, ask and it will be given to you, seek and you will find, knock and it will be opened. so கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். 7ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், what man is there among you, உங்கள் யார் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பார் உண்டோ? அடுத்த வசனம், ஆமென். அல்லது மீனை கேட்டால் சர்ப்பத்தை கொடுப்பார் உண்டோ? ஆமென். if you then being evil, கெட்டவர்களா இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகள் கேட்டால் நல்லிவைகளை கொடுப்பீர்கள் என்றால், நீங்கள் என்னிடத்தில் கேட்டால், கேட்க சொல்றார். படிச்சீங்களா இங்கிலீஷ்ல? Father who is in heaven give good things to those who, படிக்க மாட்டீங்க, ask him. அவர்கிட்ட கேட்கிறவங்களுக்கு பரம தகப்பன் எதையும் கேட்கறது கிடையாது, இஷ்டத்துக்கு பண்றது. கேளுங்கள். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, கேட்டுட்டே இருந்தா அது சுயநலமான ஜெபம். எங்க இயேசுநாதர் கேட்க சொல்றாருங்க. இன்னும் ஒரு 20 வசனம் காட்டுவேன் உங்களுக்கு. கேளு 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 கேளுன்றார். சபையில் வர வேண்டியது, தூங்க வேண்டியது, பொங்க வேண்டியது. சரி, வீட்லயாவது கேட்பீங்களா? அதுவும் கேட்கறது இல்லை. அதுக்கப்புறம் குறையா சொல்றது, எனக்கு எதுவுமே நடக்கிறதே இல்லை பாஸ்டர். நிறைய விஷயங்கள் இதில் பேசணும். நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கணும். இந்த பரமண்டல ஜெபத்தில் இப்படி சொல்றார், give us today our daily bread, lead us not into temptation. எல்லாமே பெட்டிஷன். lead us not into temptation, forgive us, deliver us. எல்லாமே என்ன தருங்க, கேளுன்றார். ஆமென். புருஷனை கேளு, அவர் தருவார், அமைதி நிலவுது. மனைவியை கேளு, அவர் தருவார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும். 6:10 சொல்றாரு. ஆமென். 6ஆம் அதிகாரம் 10 சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல். இப்போ இந்த படிச்ச வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீ எதை வேணா கேளு, நீ எதை கேட்டாலும் நான் அதை வம்புல, அது அப்புறம் கண்டதெல்லாம் கேட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது, அவர் வேற தரேன்றாரு. அதனால தான் இந்த ஜெபத்தில் அவர் ஒரு ஃபில்டர் வச்சுட்டார். இப்போ நீங்க காப்பி போடும்போது ஃபில்டர் வைக்கிறாங்கன்னா வேண்டியது மட்டும் தான் போகும், வேண்டாததெல்லாம் நின்றுரும். அதனால அந்த அந்த பரமண்டல ஜெபத்தில் ஒரு ஃபில்டர் வச்சார். அந்த ஃபில்டர் என்னன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல நீங்க ஜெபிக்கணும், என்கிட்ட கேட்கணும். ஆனா ஒரு ஃபில்டர் வைக்கிறேன், 1 ராஜ்யம் 2 சித்தம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் புரிஞ்சுப்பீங்க. ஆமென். 1 யோவான் 5:15 இப்படி வாசிக்கிறோம், and if we know that he hears us, அவர் என் ஜெபத்தை கேட்பார் என்று தெரிந்தார், whatever we ask. இங்கிலீஷ்ல பாருங்க, whatever we ask. நீங்க எதை கேட்டாலும், we know that we have the petitions that we have asked of him. அப்படின்னா எதை கேட்டாலும் செய்வேன்றார். வம்புல HUF ஃபேக்டரி கேட்டீங்கன்னா என்ன வருது, இல்ல வேற ஏதாவது கேட்டீங்கன்னா என்ன வருது. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். 20:5 சங்கீதம் இப்படி சொல்லுது, may the Lord fulfill all your petitions. உங்கள் எல்லா வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லா வேண்டுதலையும் நீ நிறைவேற்றிட்டா என்ன ஆவறது? நாங்க
எங்கள் ஜனங்கள்லாம் சிலதெல்லாம் வேண்டாதெல்லாம் கேட்பாங்களே. ஆனால் அந்த ஆண்டவர் பாருங்க எவ்வளோ ஞானமாக ஒரு நான் 2-3 வசனத்தில் சொன்ன பரமண்டல ஜெபத்தில் ஒரு ஃபில்டரை வச்சுட்டார். இதெல்லாம் நீ கேட்கணும், உன்னுடைய ஜெபத்தில் பெட்டிஷன் நிறைய இருக்கணும். ஆனால் ஒன்று தெரியுமா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இது ரெண்டையும் நீங்க முன்னாடி வச்சுட்டீங்கன்னா நீங்க வேண்டாதெல்லாம் கேட்க மாட்டீங்களா என்று நான் நினைக்கிறேன். ஆமேன். 10 கட்டளை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். இந்த 10 கட்டளை 2ஆ பிரிச்சா முதல் 4 கட்டளை தேவனோடு உள்ள உறவு, மிச்ச 6 கட்டளை மனிதனோடு உள்ள உறவு. ஆமேன். ஸோ ஆண்டவருடைய ஜெபம், இந்த பரமண்டல ஜெபம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கார் பாருங்க. முதலாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம ஃபோக்கஸ்ட் ஆன் காட். முதலாவது தேவன். ஆமென். அவருடைய ராஜ்யம். அதுக்கப்புறம் தான் என்னை மன்னியும், எனக்கு அப்பம் தாரும், எனக்கு காரு தாரும், எனக்கு வீடு தாரும், அதெல்லாம் 2வது வைக்க சொல்றாரு. முதல்ல யாரை வைக்க சொல்றாரு? தேவனை வைக்கின்றாரு. அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன ஃபில்டர் வைக்கிறார். நீங்க எதை வேணா என்கிட்ட கேட்கலாம். ஆமென். ஆனா அப்ப என்ன வேணா கேட்க முடியுமா? இல்லைங்க. என்னைக்கு உங்க ஃபோக்கஸ் முதலாவது அவர் மேல இருக்கோ, அவர் மேல உங்க ஃபோக்கஸ் இருக்கும்போது நீங்க கண்டதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவரை பார்க்க பார்க்க உங்க விருப்பம் அவர் விருப்பமாக, அவர் விருப்பம் உங்க விருப்பமாக மாறக்கூடிய திருப்பத்தில் உங்களை கொண்டு வரும்போது அவர் சித்தத்தை தான் நீங்கள் கேட்பீர்களே தவிர, புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. பக்கத்துல அவர் தாங்க என் நோக்கம். அந்த நோக்கத்தில் நீங்கள் ஜெபிக்க வந்து உங்கள் விண்ணப்பங்களை வைக்கும் போது, அவர் நோக்கத்திலேயே நீங்கள் வாழும்போது, அவர் நோக்கத்தில் இருக்கிற உங்களுடைய சித்தத்தையும் அவர் திருப்பிடுவார். அவன் ஏன் வேண்டாதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறீங்க? அவரை நோக்கி பார்க்க மாட்டீங்க. ஸோ முதலாவது அவரை வையுங்கள். ஸ்டார்ட்ஸ் வித் காட். ஸோ எவ்வளோ அழகா பரமண்டல ஜெபத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன்னு ஒரு 4 வாரம். தேவனில் தொடங்குகிறார் ஜெபத்தை. ஆமேன். முடிக்கும் போது எப்படி முடிச்சார்? தேவனில் முடிக்கிறார். பரமண்டல இருக்கிறங்கள் பரமபிதாவேன்னு தொடங்குகிறாரு. முடிக்கும் போது கனமும் மகிமையும் உமக்கேன்னு முடிக்கிறார். தேவனில் தொடங்கணும், தேவன் முடிக்கணும். நடுவில் தான் உங்க விண்ணப்பம் இருக்கணும். அந்த ராஜ்யமும் சித்தமும் நீங்க முதல்ல வைக்கும் போது, அவரை முன்னாடி வச்சு ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தில் ஒரு நாளும் நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டாததை கேட்க மாட்டீர்கள். கேட்பீர்கள், ஆனால் அது சித்தமாகவே இருக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்வீங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறுவதாக? பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட இப்படி சொல்லுங்க, உனக்கு இல்லை ஏன்னா நீ கேட்கல. சொல்ல மாட்டீங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தா எழுப்பி சொல்லு. நீ உனக்கு இல்லை ஏன்னா நீ என்ன செய்யல? கேட்கல. நான் சொல்ல, பைபிளில் டாக்டர் ஜேம்ஸ் சொல்றார். கேளுங்க அவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் சித்தத்துக்குள்ள இருக்கிற பல விஷயத்தை நீங்க அவர்கிட்ட கேட்கணும். இயேசு ராப்போஜனத்தில், கடைசி ராப்போஜனத்தில் இயேசு சீஷர்களோடு இருக்கும்போது மீண்டும் 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 அவர் சொன்ன வார்த்தை இங்கிலீஷ் பைபிள, ஆஸ்க் 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 ஆஸ்க். நீங்க எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட கேட்கணும். துதியில் தொடங்குகிறார், ஆஸ்கில் நடுவில் வைக்கிறார், கர்த்தரில் முடிக்கிறார். அழகாய் ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ இந்த பரமண்டல ஜெபத்தை 2ஆக பிரித்து விட்டால் இப்படி சொல்லலாம். 1 துதி, 2 ஜெபம். ஜெபம் என்ற இடத்துல வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுக்காய் ஜெபிப்பீர்கள்? 7 பேர் தானா? எத்தனை பேர் உங்க குடும்பத்திற்காய் ஜெபிப்பீர்கள்? நான் நினைக்கிறேன் நீங்களாம் உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணியிருந்தாவே உங்க குடும்பம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, நான் ஒன்றும் சொல்லலை. உங்கள் வேலைக்காய் ஜெபியுங்கள், உங்கள் ஆரோக்கியத்துக்காய் ஜெபியுங்கள், உங்கள் கெரியர் பிஸ்னஸ்காய் ஜெபியுங்கள், உங்களுக்கு அழகா 2 பிள்ளைகளை கொடுத்தாரே ஜெபியுங்கள், 2 பேரன்களை கொடுத்தாங்களே டெய்லி அவங்களுக்காக ஜெபியுங்கள். அவங்களுக்காக என்னென்ன கேட்கணுமோ அவர்கிட்ட கேளுங்கள். எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். நீங்கள் அவரிடத்தில் கேட்டால், ஆமென், அவர் சொன்னார், என்னை கேளு நான் உனக்கு தருவேன். சித்தத்தை புரிந்து கொண்டீர்கள் நினைக்கிறேன். நம்பர் 2, 1 நீங்கள் ஆஸ்க் இஸ் இன் த ப்ரேயர். நம்பர் 2 சொல்றார், அவருடைய ராஜ்யம் வருவதாக. எதுவுமே நம்புறீங்க தேவராஜ்யம் உங்ககிட்ட இருக்கு. இங்கிலீஷ் வார்த்தைக்கும் கிரேக்க வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்கிலீஷில் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ்னு ஒரே டென்ஸில் ஒரு வார்த்தையை ஒரு டென்ஸில் தான் வைக்க முடியும், ஒரு காலத்தில் தான் வைக்க முடியும். ஆனால் கிரேக்க வார்த்தை ஒரே வார்த்தையை
பல காலங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ரிச் லாங்குவேஜ் கிரேக்க மொழி. அதன் ஆழத்தை காட்டுகிறேன். ஸோ ஆண்டவர் சொன்னார், நம்ம கிட்ட ஜெபிக்கும் போது சொன்னார், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. எங்கெல்லாம் சொன்னார்? 4:17 மத்தேயு சுவிசேஷம் 4:17 சொல்றார், from the time Jesus began to preach and to say, repent for the kingdom of heaven is and தேவராஜ்யம் சமீபமாயிட்டு அப்படின்றார். கையளவுக்கு வந்துடுச்சு அப்படின்றார். அப்படின்னா தேவராஜ்யம் இங்க இருக்கு, நான் வந்துட்டேன் அப்படின்றார். 1 அதிகாரம் 14-15. Now after that John was put in prison, Jesus came into Galilee preaching the gospel of the kingdom of God and saying, the time is fulfilled and the kingdom of God is at heaven. The kingdom of God is at hand. Repent ye and believe the gospel. சொல்றார், தேவராஜ்யம் சமீபமாயிட்டு. அவர் பூமியில நிற்கிறாரு, சரீர பிரகாரமாய் ராஜாதி ராஜா பூமிக்கு வந்துட்டாரு. வந்துட்டு சொல்றாரு, தேவராஜ்யம் சமீபமாயிட்டு, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். 12:28 மத்தேயு சுவிசேஷம் சொல்றார், but if I cast out devils by the spirit of God, then the kingdom of God is come unto you. நான் பிசாசுகளை விரட்டுறேன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், தேவராஜ்யம் இங்கே வந்தாயிட்டு. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தேவராஜ்யம் வந்தாயிட்டுன்னு அவர் வந்ததுனால அவரே சொல்றார், தேவராஜ்யம் வந்தாயிட்டு. ஆனா ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சீஷர் சொல்றார், உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபம் பண்ணுங்க. அதனால தான் கிரீக்ல போய் அதை பார்க்க வேண்டி இருந்துச்சு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம், ஆண்டவர் சொல்றார், நான் இங்க வந்துட்டேன். ராஜ்யம் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமாங்க? ராஜா இருக்காருன்னு அர்த்தம். ஒரு ராஜ்யத்துக்கு யார் இருக்காங்க? ஒரு ராஜா இருக்கனால தான் ராஜ்யம் இருக்கு. அவர் சொல்ல, ராஜா வந்துட்டேன், ராஜ்யம் இருக்கு. அப்ப அந்த ஜெபத்தில் அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ணுங்க. அந்த கிங்டம் என்பது லாட்டின் வார்த்தை, கிங் அண்ட் டொமினியன். ஸோ ஆளுகை இருக்கு, ராஜ்யம் இருக்குன்னா ராஜா இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ ஜெபிக்கும் போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று அவர் ஜெபிக்க சொல்றார். இன்னொரு வசனத்தை காட்டிவிட்டு அதன் விளக்கத்தை சொல்றேன். லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம் 20-21 வசனத்தில், and when he was demanded of the Pharisees, பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் கேட்டபோது, when the kingdom of God should come, தேவராஜ்யம் எப்போ வரணும் அப்படின்னு கேட்டாங்க. he answered them and said, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமா இப்படி சொன்னாரு, the kingdom of God cometh not with observation, neither shall they say lo here lo there, அங்க வந்துச்சு இங்க வந்துன்னு சொல்லக்கூடாது. தேவராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. எப்படி நம்புறீங்க? தேவன் உங்களுக்குள்ள வந்தாரா? இயேசு உங்க உள்ள வந்துட்டாரா? உள்ள வந்துட்டார்னா உங்களுக்குள்ளேயே அந்த ராஜ்யத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இயேசு சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஆழமா சிந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிரீக்ல அந்த ஒரே வார்த்தையினுடைய டென்ஸ் என்னன்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா இட் இஸ் பிரசன்ட் டென்ஸ். வருவதாக என்று சொல்லும்போது நிகழ்காலம் மட்டுமல்ல, தொடர்காலம். ஆமென். இட் இஸ் கண்டினியூவல் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, ஆனால் வந்து கொண்டே இருப்பதாக. புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லியிருப்பீங்க. நீங்க என்னோட கேளு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சொல்ல, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய ராஜ்யம் வந்தது மட்டுமல்ல, அது வந்து கொண்டே இருப்பதாக. நீங்க எப்பெல்லாம் அவரை நினைக்கிறீங்களோ, நீங்கள் அர்ப்பணித்து வாழுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் ராஜ்யம் வந்து கொண்டே இருக்கும். எதுவுமே நம்புறீங்க? ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறார். இங்க இருக்கும் போது உங்க ராஜா உங்க கூட இருக்கிறார். நீங்க A2Bல போய் உட்காரும் போதும் உங்க ராஜா உங்க கூட இருக்கிறார். ஏன்னா ராஜ்யம் எங்க வந்துடுச்சு? உங்க உள்ள வந்துடுச்சு. நற்செய்தி கேட்கும் போது ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறார். நற்செய்தி கேட்கும் போதும் கெட்ட செய்தி கேட்கும் போதும் ராஜா உங்க கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலை, எந்த புயல் வரும்போதும் எத்தனை பேர் நம்புறீங்க? ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம், அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்றார், ராஜ்யம் வருவதாக. அது ஒரு ப்ரோக்ரசிவ் வேர்ட். ஆமென். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு முறை வந்த ராஜ்யம் அல்ல, அது வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கெல்லாம் பிரகாசிப்பீங்க, வெற்றி பெறுவீங்கன்னு நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 13 உங்களுக்கு ஜஸ்ட் உதாரணத்தை காட்டுகிறேன். இயேசு இப்படி பல உதாரணங்களை சொன்னார். தேவராஜ்யம் கோதுமை கொப்பா இருக்கிறது, தேவராஜ்யம் கடுகு கொப்பா இருக்கிறது, தேவராஜ்யம் புளிப்பில்லா அப்பத்து கொப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, கோதுமை வளருகிறது, கடுகு வளருகிறது. அப்படின்னா உங்களுக்குள்ள வந்த தேவராஜ்யம் நீங்கள் வருவதாக ஜெபிக்கும் போது அது ஒரு முறை வருவதல்ல, அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்குள் நான் வளர்றேன்னு சொல்றவங்க இருந்தா
ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் அவருடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்களை கர்த்தர் நடத்துவார், உங்களை வெற்றியாய் நடத்துவார். உம்முடைய ராஜ்யம் தாங்க எனக்கு முக்கியம். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு காலையில அரை தூக்கத்தில் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த தூரத்திலிருந்து எழுந்து காரை ஓட்டி சேர் கூட கிடைக்காம கீழே பாயில வந்து உட்கார்ந்து கையை தட்டி பாடுறீங்களே, ஒருவேளை உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் என்று வந்திருக்கலாம். அது ஒரு சிலர் நினைக்கிறேன். மற்றவங்களாம் ஏன் திரும்ப வந்தீங்க? ஒரு காரியத்தை முக்கியமா நினைக்கிறேங்க. என்னை விட, என் குடும்பத்தை விட, என் ராஜ்யத்தை விட தேவ ராஜ்யம் எனக்கு முக்கியம். நான் ஏங்க இங்க நின்று பிரசங்கம் பண்ணணும்? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தலை வலிக்கிற நாளில் கூட, கை கால் வலிக்கிற நாளில் கூட, சில பாஸ்டருங்க மீட்டிங் கூப்பிடும் போது போக வேணான்னு தோணும் போது கூட சில நேரத்தில் மனம் இறங்கி போய்விடுவதற்கு காரணம், வேண்டான்னு நினைக்கும் போதும் உள்ளத்துல ஒரு சத்தம் கருத சொல்றாரு, உன் ராஜ்யத்தை கட்ட நீ இல்ல, என் ராஜ்யத்தை கட்ட இருக்கிற. அவர் ராஜ்யத்தை முன்னாடி வைக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொன்னார், நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு ஜெபத்தை முன்னாடி வைங்க. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உம்முடைய ராஜ்யத்தை முன்னாடி வைங்க என்று சொன்னார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்லுங்க, அவர் ராஜ்யம் எனக்குள்ள வந்துடுச்சுங்க அப்படின்னு. கடைசி வார்த்தை எப்படி சொன்னார்? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. எத்தனை பேர் தேவராஜ்யத்தை முன்னாடி வைக்கிறீங்க? பக்கத்தில் நான் சபைக்கு வந்தேங்க, எனக்காக மட்டும் வரலங்க, தேசத்துக்காய் ஜெபம் பண்ணணும், நாடு நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும். ஓகே, தேவ ராஜ்யத்தை நம்ம கட்டிட்டு இருக்கோம். எங்க சொந்த ராஜ்யத்தை நம்ம கட்டல. நியூ லைஃப் சர்ச் நம்ம பெருமையா ஒன்று சொல்ல முடியும், நம்மளை நம்ம கட்டலங்க, தேவ ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கோம். பலத்த ஒரு அலையிலே அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, அவர் சித்தம் தாங்க சிறந்தது. 1 கோடி செல்வத்தை விட அவர் சித்தம் தாங்க சிறந்தது. இருக்கீங்களா பாஸ்டர்? நான் எப்படி சொல்லலாம், நான் நினைச்ச மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கல, அவர் சித்தம் தாங்க நல்லது. புரியல? நான் இதெல்லாம் நினைச்சேன் எனக்கு நடக்கலைங்க, நான் சொல்லுங்க, அவர் சித்தம் தாங்க சிறந்தது. நான் என்னமோன்னு நினைச்சேன் பாஸ்டர், நான் நினைச்சது இல்லைங்க, அவர் சித்தம் தாங்க சிறந்தது. உங்களை பார்த்து சொல்ல, எதை குறித்தும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, விசாரப்படாதீங்க. ஐயோ எனக்கு இப்படி நடக்கல அப்படின்னு. எது? ஏன்னா நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் அவன் சொல்லணும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:36, 13:36 ஆஃப் ஆக்ட்ஸ். 13:36 அப்போஸ்தலர் நடபடிகள். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். அப்படின்னா என்ன சொல்றார்? தாவீது தன்னுடைய தலைமுறையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மரிச்சாராம். இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. மற்ற எல்லாத்த விட உங்க ஜெபம் என்ன தெரியுமா இருக்கணும்? என் தலைமுறைக்கு, இந்த தலைமுறைக்கு, என் தலைமுறைக்கு என் தேவ சித்தத்தை நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான். He served God in his generation by the will of God. 3 பேரை தட்டி சொல்லுங்க, தேவ சித்தம் தாங்க வாழ்க்கையில ரொம்ப பெருசுங்க. நினைச்ச கார் எனக்கு கிடைக்கல, தேவ சித்தம் தாங்க பெருசு. நினைச்ச மாதிரிலாம் எனக்கு எதுவும் நடக்கலைங்க, தேவ சித்தம் தாங்க பெருசு. 1 தெசலோனிக்கர் 5:18 இப்படி வாசிக்கிறோம், in everything give thanks, for this is the will of God in Christ Jesus. கையை உயர்த்தி நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு சொன்னீங்க? ஆமென். இது கிடைக்கல, அது கிடைக்கலக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா எல்லாவற்றிலும் நீங்கள் ஒண்ணு செய்யுங்க, கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்கள். இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ சித்தமாயிருக்கிறது. நடந்ததுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா, நடக்காததுக்கெல்லாம் அல்லேலூயா. நடக்கிறது அல்லங்க, எனக்கு ரொம்ப முக்கியம் அவருடைய சித்தம். அப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுத்தார். ஆமென். ஸோ தேவ சித்தத்தை நம்முடைய தலைமுறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாய் நாம் தேவனோடு இருக்க வேண்டும். ஆமென். 3. அப்போ நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்பீங்க, எனக்கு தெரியும். சித்தம்ன்றீங்க, எது பாச சித்தம் எனக்கு எப்படி தெரியும்? இயேசுவே அதுக்கு 7ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 17 வாசித்து என் செய்தியை முடிக்கிறேன். இவ்வளோ தூரம் சொன்னது உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு 3 பேருக்காவது புரியுது பாருங்க, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. ஓகே, நீங்கள் எழுதுறீங்கன்னு புரியுது. பட் 7:17, if anyone wants to do his will,
இஃப் எனிஒன் wills to do his will, அவர் சித்தத்தை நிறைவேற்ற யாராவது நினைச்சாங்கன்னா எப்படி நிறைவேற்ற முடியும்? He shall know concerning the doctrine. தமிழ் படிங்கோ. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த பைபிளில், பக்கத்துல சித்தம் செய்யணுமா? சித்தம் செய்யணும் நினைக்கிறீங்களா? சித்தம் செய்ய ஒரு வழிதான் இயேசு சொல்றாரு, இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நாம் சுகமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவானாக. எத்தனை பேர் இந்த பைபிளை, இந்த டாக்டரினை, இந்த உபதேசத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க? உம்முடைய சித்தத்தை விட பெருசு எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இது அந்த சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறது. 3 முறை சொல்வேன், நீங்க ஆமென் சொல்லலாம். பைபிள், பைபிள், பைபிள். இந்த உபதேசத்தில் யார் புரிஞ்சு கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவ சித்தத்தை அறிவார்கள். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? That's why we pray, thy will be done. Amen. I need sufficient knowledge of the word of God to know the heart of my God, to know the will of God in my life. Amen. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தவராய், இந்த பாடுகள் எனக்கு கஷ்டம்னு தெரிஞ்சு கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை வடிக்கும் போது அவர் ஜெபம் பண்ணினார். இயேசுவே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தம் அல்ல உம் சித்தம் தான் வேண்டும். இப்படி சொல்லிற நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தை விட தேவ சித்தம் தாங்க பெஸ்ட். இன்னொரு முறை சொல்லட்டுமாங்க, 1000 கோடி உன்னை விட்டு போயிடுச்சு, ஒரு அல்லேலூயா சொல்லு. அதை விட தேவ சித்தம் தாங்க பெஸ்ட். அதனால பிச்சைக்காரனா தரித்திரத்தில் வாழணும்னு சொல்லல, நான் சித்தத்தை குறித்து பேசுகிறேன். எது என் வாழ்க்கையில் நடந்தாலும் நான் நினைச்ச என்னுடைய எண்ணங்களை விட உங்க சித்தம்னு ஒன்று நிறைவேறிச்சுன்னா அதை தான் நான் சிறந்ததாய் எண்ணுகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுங்க? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்தில் செய்யப்படுவதாக. இப்போ பரலோகத்தில் என்ன செய்யப்படுதுன்னு வேற கேட்கணும்ல, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பாருங்க, வெளிப்படுத்தல் ஒரு வசனம் வாசிக்கிறோம், 21:4 இப்படி வாசிக்கிறோம், உன் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். 21:4 of the book of Revelation. He will wipe every tears. No more death, no more sorrow, no more crying, no more pain, for the former things have passed away. பரலோகத்துக்கு போனீங்கன்னா அங்க கண்ணீரே இருக்காது, வியாகுலம் இருக்காது, மரணம் இருக்காது. கடவுள் நம்மளை பாதுகாப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ பரலோகத்தில் என்ன இல்லையாம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு ஒன்று மரணம் இல்லைன்றாரு. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பரலோகத்தில் இருப்பது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் மட்டுமல்லங்க மரணம், இந்த பூமியில் எனக்கு மரணம் இருந்தாலும் பவுல் எனக்கு சிலுவையிலிருந்து எனக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? மரணத்தின் கூரை கர்த்தர் புடுங்கிட்டாருங்க. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? வரல சொல்ல மாட்டீங்களா? மீட்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டமா இருந்தாலும் உம்முடைய ஆளுகை எனக்கு இருக்கு, கஷ்டமா இருந்தாலும் உங்க சித்தம் எனக்கு இருக்கு. எல்லாத்தை விட எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க தாயை விட, தகப்பனை விட, பிள்ளைகளை விட, நண்பர்களை விட உங்களுக்கு சிறந்ததை தர தெரிஞ்சவர் என் தகப்பன் என்று புரிஞ்சவங்க யாரா இருந்தா இங்கிலீஷ்ல சொன்னா சரியா இருக்கும். 3 இங்கிலீஷ் வேர்ட்ல, ஃபாதர் நோஸ் பெஸ்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு வைங்களேன், எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் வரும்போது நான் நல்ல பிள்ளையா இருந்தால் என்ன தெரியுமா சொல்லுவேன்? எனக்கு இது வேணும்ப்பா, எனக்கு இது வேணும்ப்பான்னு போராடினாலும் எங்கள் அப்பாவை எனக்கு நல்லா தெரிஞ்சா நான் என்ன தருவேன்? அப்பா எனக்கு வேணுன்றது முக்கியம் இல்லைப்பா, உங்க மை ஃபாதர் நோஸ் பெஸ்ட். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க தகப்பனுக்கு சிறந்தது தெரியும் நம்புறவங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் கேளுங்கள். ஆனால் அங்க ஃபில்டரை வச்சுட்டாரு. தேவ ராஜ்யம், தேவ சித்தம், இது ரெண்டையும் முன்னாடி வைக்கிறவங்க யாரும் செதறி கேட்கவே. தேவராஜ்யத்தை ஓரம் கட்டிட்டு போற பாரு, நீ கண்டதெல்லாம் கேட்ப. சிலதை அவர் கொடுக்கவும் செய்வார். இருக்கீங்களா? ஆனா காலம் இல்லாம அதுக்கு அளவு வேண்டியும் இருக்கும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? தகப்பனோடு தொடங்கின என் ஜெபம். ஆமென். முடிச்சிடுறேன். எப்படி தொடங்கினார் ஜெபத்தை? பரமண்டலங்கள் இருக்கிற
தகப்பனோடு தொடங்கினார். ராஜ்யம் வருவதாகன்னு சொன்னபோது இயேசு பூமியில் நின்று சொல்கிறார், அவர் ராஜ்யம் சமீபமாயிட்டு, ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ தகப்பனோடு தொடங்கினோம். இப்போ இந்த ஜெபத்தில் இன்னொருத்தர் உள்ளே கொண்டு வருகிறார். அவர் வேறு யாரும் அல்ல, எங்கள் ராஜா இயேசு உள்ளே கொண்டு வருகிறார். நீங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகிய ராஜாவின் நாமத்தில் என் சித்தத்திலும் தேவ ராஜ்யத்தை முன்வைத்து எதை கேட்கிறீர்களோ அவைகளை நான் உங்களுக்கு தருவேன். we will continue. கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. எத்தனை பேருக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க? சித்தத்தில் கேளுங்க. கையை உயர்த்தி என் கூட சொல்லுங்க, என் சித்தம் அல்ல அப்பா, உங்க பெஸ்ட் தான் என் பெஸ்ட். இன்னொரு வாட்டி, நான் பிதாவே என் சித்தம் அல்ல, உமக்கு தெரியும் சிறந்தது எது என்று, உங்க சித்தம் செய்யவே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் கரங்களை உயர்த்துங்க. நம்ம முடிக்கணும். என்ன சூழ்நிலையில நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். பட் அந்த சூழ்நிலைக்கு நடுவில், அந்த கஷ்டத்தின் நடுவில், அந்த கண்ணீரின் நடுவில் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்க, கர்த்தாவே என் சித்தம் அல்ல, இந்த சூழ்நிலையிலும் உம் சித்தத்தையே நான் முன்னே வைக்கிறேன். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுவீங்க? கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் உன்னோடு பேசி இருக்கிறார். எதுமாரி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, இந்த செய்தியின் மூலமாக என்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? பரிசுத்த ஆவியானவரே, இந்த வசனங்களோட என்னோடு என்ன பேசுகிறீர் எனக்கு சொல்லுங்க. நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் என்னை நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் என்னை நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன். கரங்களை உயர்த்தும் போது, பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவே, இட் ஸ்டார்ட்ஸ் வித் பிரைஸ். முடிக்கும் போது சொல்றார், துதியும் கனமும் எல்லாம் உமக்கே. துதியில முடிக்கிறாரு. ஆனா நடுவில் சொல்றார், என்னிடத்தில் என்ன செய், கேளுன்றார். ஆஸ்க், ஆஸ்க் ஆஃப் மீ, ஆஸ்க் ஆஃப் மீ. என்னிடத்தில் கேளு, நீ எதையும் கேட்ப. ஆனா என்னைக்கு நீ என்னையும் என் ராஜ்யத்தையும் சித்தத்தையும் உயர்த்தி வைக்கிறியோ, அன்னைக்கு நீ எதையும் கேட்க மாட்ட, என் சித்தத்தில் தான் கேட்ப. நான் உன்னை நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். கரங்களை உயர்த்த உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பாராக, உங்க சந்ததியின் சந்ததிகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வேலை, தொழில், வியாபாரம், ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்கச் செய்வாராக. எடுத்த காரியம் வெற்றியாய் மாறட்டும். கொஞ்சம் தூரத்தில் ஒரு நாள் நல் உயரங்களில் அந்த மலை உச்சியில் நின்று கொண்டு திரும்பி பார்த்து நீங்கள் சொல்வீர்கள், கர்த்தரனை சித்தத்திலேயே நடத்திவிட்டார்.
I am perfectly in the will of God. ராஜ்யத்தை முன்னாடி வைக்கிறேன், சித்தத்தை முன்னாடி வைக்கிறேன். அவரிடத்தில் கேட்ட எல்லாம் எனக்கு கொடுத்தார். அவர் சித்தத்தில் தந்ததற்காய் நன்றி, தராததும் எனக்கு நன்றி. உன் நாமத்தை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம்.